India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக மோசமான தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் கட்சிக்குள் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் சோர்வடைந்து உள்ளனர். கட்சியின் எதிர்காலம் குறித்தும் அவர்கள் மிகுந்த கவலையடைந்து உள்ளனர். இந்த சூழலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் வேலுமணி வெளிப்படையாக தெரிவித்த கருத்தும் OPS, தினகரன், சசிகலா ஆகியோரை ஒன்றிணைத்து அதிமுகவை மீண்டும் வலிமையடைய செய்ய வேண்டும் என்ற கருத்தும் பலமாக எழுந்துள்ளது. ஏனென்றால் அதிமுகவை 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி என நிர்வாகிகள் பெருமை பேசி வந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அக்கட்சி மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, வேலூர் உள்ளிட்ட 7 மக்களவைத் தொகுதியில் டெபாசிட்டை இழந்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, புதுச்சேரி மக்களவைத் தொகுதிகளிலும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலும் 4வது இடத்திற்கு சென்றுவிட்டது. எனவே இந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக உடனடியாக நடவடிக்கை தேவை என்றும் அதிமுகவில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு திமுக வேட்பாளரையும் அறிவித்துவிட்டது. சீமான் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். பாஜகவும் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே விக்கிரவாண்டி தேர்தலுக்கான ஆயத்த பணியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகள் தலைமையை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவின் தலைமையில் இருந்து எந்த சத்தமும் இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த சூழலில் தோல்விக்கான காரணங்கள் ஆராய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்ட EPS தயங்குவதாக சொல்லப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து கூறப்படும் காரணங்களையும் புகார்களையும் EPS திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கட்சி பலமாக உள்ளதாகவும் வாக்கு வங்கி சரியவில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இப்படி இருக்க தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய ஒரு கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தை தலைமை கூட்டுவது வழக்கம். ஆனால் இதுவரை நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்படாததால் உடனடியாக அதை கூட்ட வேண்டும் என்ற கருத்து எழுந்துள்ளது. இதற்கு EPS தயங்குவதாகவே கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால் OPS, தினகரன், சசிகலா கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்காததால் பின்னடைவு என்ற கருத்தும் நிலவுகிறது. கூட்டத்தை கூட்டினால் இதுகுறித்து கேள்வி எழுப்ப வாய்ப்பு உள்ளதாகவும் அது தனக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் என்று EPS கருதுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே சர்ச்சைகளை தவிர்க்க அவர் சேலத்தில் முகாமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.